அப்படின்னா, ஆவியை பலப்படுத்துவது எப்படி? ஆவியை பலப்படுத்துவது எப்படி? அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த இறைச்செய்தி பகிர்வுல நம்ம பார்க்க போறோம். அதுல அந்த இறைச்செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 23. 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 23 இவ்வாறு சொல்கிறது. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இந்த இறை வார்த்தையில உள்ளம் அப்படின்ட்டு குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது ஆவிய குறிக்கிது. சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆவி, ஆன்மா, உடல், அதாவது ஸ்பிரிட், சோல், பாடி, இது இணைந்ததுதான் ஒரு மனிதன் அப்படின்றதான் இந்த வார்த்தையின்படி நம்ம மனிதனோட அமைப்பு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம உடலை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஆவியும் ஆன்மாவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒன்று இல்லையா? நம் கடவுள் ஆவியானவர் இல்லையா? ஆவியான நிலையில இருக்காரு. அப்ப நம்மளும் ஆவியானவங்க தான். ஆவியான நிலையில இருப்போம். இப்ப நான் டெய்ஸி அப்படிங்கிறது நான் இதை குறிக்கிறது அப்படின்னா, என்னுடைய இந்த உருவத்தை உடல் அல்ல. நான் ஒரு ஆவி. இந்த ஆவி ஒரு ஆன்மாவை கொண்டிருக்குது. இந்த ஆவியும் ஆன்மாவும் இணைந்து கூடாரமாகிய உடல்ல அது தங்கி இருக்கிறது. அப்படிதானே? நம்ம சபை உரையாளர் 12:7 பார்க்கிறோம். மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினைன்றிருக்கு. அப்ப நம்ம இறந்த பிறகு இந்த உடல் மண்ணுக்கு போயிரும். இந்த ஆன்மாவும் ஆவியும் விண்ணுக்கு செல்கிறது. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த உடல்ல நம்ம எடுக்கும் போது உடல்ல ஒரு நோய்கள், ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சிம்டம்ஸ், அதோட அறிகுறிகள் நமக்கு தெரியும் இல்லையா? ஃபீவர்னா உடல் சூடா இருக்கும். இல்ல வேற ஒரு பிரச்சனை இருந்தா வலி, வீக்கம், இப்படி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு வெளியில தெரியும். இப்ப மனதுல ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அது முகத்துல சோர்வா நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆவியில பலவீனம் இருக்கு அப்படின்னா அது நம்மளால அதுக்கான அறிகுறிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம உடல் சரியில்லை, உடல்ல ஏதாவது பிரச்சனை நம்ம டாக்டர்கிட்ட போறோம். நம்ம மனது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சைக்காலஜிஸ்ட போறோம். நம்ம ஆவியில பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட போகணும்? ஜீசஸ்ட தான் போகணும். ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்காரு இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன் இருக்காரு. அப்ப நம்ம ஜீசஸ் தான் நமக்கு வழி, அவர்கிட்ட தான் நம்ம போகணும். அப்படிதானே? இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படின்னா, நம்ம உடலை ஒரு உடலில் ஒரு செக்அப் பண்ணணும். அதாவது உடல்ல ஏதாவது பலவீனம் இருக்கா, நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். இப்ப என்ன பண்றாங்க எல்லாம் 40-50 வயசுல ஃபுல் பாடி செக்அப் பண்றாங்க இல்லையா? 5000 10,000 பேக்கேஜ் போட்டு ஃபுல்லா பாடி ஹெட் டு ஃபுட் செக் பண்ணி எல்லா டெஸ்ட் எடுத்து நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கா, எப்படி இருக்கு, என்ன ப்ராப்ளம், எல்லாமே இந்த செக்அப்ல நமக்கு தெரியுது இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த இறை செய்தி மூலமா ஃபுல்லா ஸ்பிரிட் செக்அப் பண்ண போறோம். ஃப்ரீயா, எந்த மணியும் இல்லாம ஃப்ரீயா ஃபுல் ஸ்பிரிட் செக்அப் பண்ண போறோம். அந்த நம்ம ஸ்பிரிட் எந்த நிலையில இருக்கு அப்படின்றதுதான். சோ இந்த ஆவி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஆவி ஒரு பலவீனமா இருக்கு, ஸ்பிரிட் வீக்கா இருக்குன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு வெளியில தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் விரக்தியான நிலை, ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். யார் ரொம்ப விரக்தியா ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்காங்களோ அவங்க அவங்களோட ஸ்பிரிட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நம்ம பழைய போப் ஜான் பால் என்ன சொன்னார் அப்படின்னா, நெவர் எவர் லூஸ் யுவர் ஹோப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த சூழ்நிலையிலும் உங்களோட நம்பிக்கை, எதிர்நோக்க மட்டும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு மனிதன் நம்பிக்கை விட்டா கூட நம்ம வாழ முடியும். ஆனா எதிர்நோக்கு இல்லைன்னா அவனால வாழவே முடியாது இல்லையா? எதிர்நோக்கு அவ்வளவு முக்கியம். அப்ப ஒரு கடவுள் நம்ம வாழ்க்கையில எந்த சூழலையும் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எதிர்நோக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இறை வார்த்தையில பைபிள்ல பார்த்தோம்னா லாசர் இறந்தது. லாசர் இறந்து 3 நாள் கழிச்சுதான் அவர் ஜீசஸ் உயிர்ப்பிச்சாரு. அப்படித்தானே? ஏன் அந்த 3 நாள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் ஃபேக்ட் இருக்கு. ஒரு மனிதன் இறந்தா அவனோட உடல் அழுகிறதுக்கு 74 மணி நேரம் தேவைப்படுது இல்லையா? 74 மணி நேரத்துல அது உடல் அழுகிரும், டீகம்போஸ் ஆயிரும். அப்ப அதுக்காக தான் ஜீசஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒருவேளை பின்னாடி மெடிக்கல் சயின்ஸ்ல மருத்துவ ஆராய்ச்சி என்ன பண்ணலாம், இறந்தோனே உயிர்ப்பித்திருந்தார் அப்படின்னா அவர் இறக்கல, தெரியாம புதைச்சிட்டாங்க, அந்த மாதிரி மாற்றி சொல்ல நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால ஜீசஸ் வெயிட் பண்ணி 3 நாள் அந்த அழிய ஒரு உடலை உயிர்ப்பிச்சார் இல்லையா? அப்ப அழிய உடலை உயிர்ப்பிக்க நம்ம கடவுளால முடியும்னா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு இல்லையா? அந்த எதிர்நோக்கி இருக்கும்போது இல்லாம எப்பவுமே விரக்தியா ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்பிரிட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது
ஒரு கவலை, எப்பவுமே ஏதாவது ஒரு சோர்வு, கவலை. நம்ம நிறைய நேரம் நம்ம பார்க்கிறோம், நிறைய மக்களை சந்திக்கிறோம். கல்யாண வீட்ல ஒரு சந்தோஷமான மொமெண்ட்ல கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. உம்முன்னு இருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க, ஜாலியா பேச மாட்டாங்க. சந்தோஷத்தை அவங்கள பார்க்கவே முடியாது. இது நமக்கு நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நம்ம தனி ரூம்ல இருக்கோம், ஒரு ரூம்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த தனியா இருக்கும்போது நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுதா? அப்படி இல்ல, என்னால தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க விரும்புறேன். அன்மியூட் செஞ்சு நீங்க சொல்லலாம். இயேசு வந்து ஜீசஸ் வந்து கல்வாரி மலைக்கு சுமந்து செல்லும்போது மகிழ்ச்சியா இருந்தாரா இல்லையா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஆமா, மகிழ்ச்சியா தான் இருந்தார். அந்த எதை குறிச்சு அந்த மகிழ்ச்சியா இருந்தாரு? நம்மள இத்தனை கோடி ஜனங்களை மீட்க போறாரு, அதனால அவர் சிலுவையை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எபிரேயர் வார்த்தையின்படி இதை பார்த்தா எபிரேயர் 12:2 அந்த வார்த்தை எப்படி சொல்கிறதுன்னா, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கிறிஸ்து எந்த அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டுன்னு இருக்கு. அந்த மகிழ்ச்சி எது அப்படின்னு சொன்னா, கடவுளோட அரியணையில வலப்பக்கத்துல வீற்றிருக்கிறது இல்ல, கோடான கொடி இந்த மக்களை எல்லாம் மீட்டது, ரட்சித்ததான் அவருடைய மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப அவருடைய எதிர்நோக்கு எதுவா இருந்தது? தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றணும், மக்களை வந்து நரக நெருப்புக்கு போகாம ரட்சிக்கணும் அப்படின்ற அந்த எதிர்நோக்கு சரியா இருந்தனால, அவர் சூழ்நிலை பாடுகள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த நேரத்துல அவரால் மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சு. அப்போ ஒருத்தருடைய எதிர்நோக்கு, நம்மளுடைய எதிர்நோக்கு பரலோகத்தையும் கடவுளை நோக்கி சார்ந்து இருக்கும் போது நம்ம என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்படி இல்லாம கவலையா சோர்வா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஒருத்தர் வந்து நான், என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகள், அதுக்கு என்னோட குடும்பத்துக்கு போக மீதிதான் மற்றவங்களுக்கு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களோட ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். வீக்கா இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான் அது. ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ஒருத்தரோட ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க வந்து நம்ம பாக்குற மனிதர்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நம்மளால நல்லது செய்ய முடியும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஜீசஸ் தான் நமக்கு. அவர் வந்து பரலோகத்துல கடவுளா இருந்தும் இந்த உலகத்துக்கு வந்து மனிதரா பிறந்து இந்த பாடுகள் மூலமா நம்ம மக்களை ரட்சிக்கணும், மீட்கணும், நமக்காக, எனக்காக, என்னை மீட்காக வந்தார் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்காக தான் நினைக்கும், நமக்காக மீட்க அவர் வந்து இறங்கி வந்தார். அப்ப அவரை போலதான் நம்ம இருக்கணும். ஏன்னா உரோமையர்ல வந்து நம்ம பாக்குறோம் 8:29 தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலில் இருக்க வேண்டும் என்று முன்குறித்து வைத்தாருன்னு இருக்கு. அப்ப கடவுள் வந்து நம்மள யாரோட சாயல் இருக்குன்னு நினைக்கிறாரு? ஜீசஸோட சாயல்ல. அப்ப அவர் அப்படி இருந்தார் அப்படின்னா மற்றவங்களுக்காக, நம்மளும் மற்றவங்களுக்காக நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணும். அப்ப அந்த இல்ல அப்படின்னு சொன்னா அங்க ஸ்பிரிட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா, நான் என் குடும்பம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பயம் அவங்களுக்கு. நான் என் குடும்பம், என் குழந்தைங்களுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டா என்னோட குழந்தையோட ஃபியூச்சருக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ற அந்த அடி மனதுல ஒரு பயம் தான், அதோட ரிஃப்ளெக்ட் தான் இது. அப்ப அந்த பயம் இருக்கிறதுனால காரணம். அந்த பயம் ஏன் வருது? கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல பார்த்தா ஃபியூச்சருக்கான பணம், செல்வம், சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இந்த உலகம் வந்து அறிவாளியா சொல்லலாம். ஆனா கடவுள் முன்னிலை அவங்க வந்து எப்படின்னா அறிவற்றவர்கள் தான். ஏன்னா அவங்க கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, பயம். உண்மையில அவங்களுக்கு பயம் இருக்கு. பயம் இருக்கனாலதான் அதை சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நான், என் குடும்பம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்குன்றதுக்கான சிம்டம். அடுத்து வந்து அலட்சியமான போக்கு, ஒரு மெத்தனம். அதாவது எந்த எஃபர்ட்டும் போடல, எந்த முயற்சியும் செய்யல, ஆனா வந்து எப்பவுமே என்ன பண்றது, ஒரு எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சிய போக்கா இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு ஒருத்தவங்க வந்து கிறிஸ்தவங்களா இருந்தா மட்டுமே அவங்க வந்து இந்த எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியா நடக்கும் அப்படின்றது கிடையாது இல்லையா? ஒரு கிறிஸ்தவங்களா இருக்க நம்ம ஜீசஸ் மேல, அவரோட வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். அதை இதயத்துல வைத்து அதை விசுவசித்து அறிக்கையிட்டு அதை வாழ்வாக்க போதும், அதை கடைபிடிக்க போதும் முடியும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். நமக்கு இறைவார்த்தை சொல்லுது, என்ன சொல்றாங்க? கடவுளை உண்மையாக அன்பு செய்வோருக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப உண்மையாக அன்பு செய்வதுன்னா என்ன?
ஜீசஸ் அவரோட கட்டளைகளை கடைபிடிக்கிறதா. ஜீசஸ் சொல்லியிருக்காருல, என்ன அன்பு செய்யறதுன்னா என் கட்டளைகளை கடைபிடிப்பதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அன்பு செய்யறதுக்கான மெயின் இதே அவரோட கட்டளைகளை கடைபிடிப்பது. இப்படி கட்டளையை கடைபிடித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம வாழும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா இந்த எஃபர்ட் எதுவுமே செய்யாம, எந்த முயற்சியும் பண்ணாம, ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்காம, ஒரு வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்காம எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, ஒரு அலட்சிய போக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஒரு சிம்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்பிரிட் வீக்கா இருக்கிறது கோபம். எல்லா இடங்களையும் நிறைய கோபப்படுவது. இந்த கோபத்துக்கான ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோம்னா பயம்தான். அடிமனதுல இருக்க அந்த பயம்தான் கோபமா வெளிப்படுது இல்லையா? இந்த உலகத்தார் பார்வையில வந்து கோபம்ன்றது எப்படின்னா ஒரு வீரமுள்ளதா, உண்மையான வீரம் அப்படின்ற மாதிரிதான் இந்த உலகத்தார் கருத்து. அது தவறானது. உண்மையான வீரம் ஸ்பிரிச்சுவலா நம்ம என்னன்னு பார்த்தா, எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை போல பொறுமையோடும் அமைதியோடும் கடவுள சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுதான் உண்மையான வீரம் இல்லையா? இந்த உண்மையான வீரம். இது இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் கோபப்படுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட சிம்டம். அடுத்தது வந்து அதிகமான சோர்வு. இந்த சோர்வுன்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பாக்குறோம். நம்ம ஜெபக்குழுவா இருக்கலாம், ஒரு சர்ச்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ் மரியாயின் சனையில இருப்பாங்க, இல்ல பங்கு பேரவையில, இல்ல ஏதோ ஒரு ஜெபக்குள்ள ஆண்டவருக்காக பணி செய்யணும்னு ஆர்வமா வந்திருப்பாங்க, நல்லா செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த குழுவுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஏதோ ஒரு வார்த்தைகள் தவறா புரிந்து கொள்ளலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணியை அப்படியே விட்டுட்டு அமைதியா சோர்வாகி உட்கார்ந்துருவாங்க. நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் இப்படி நடக்குதே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து இறைவார்த்தை என்ன சொல்லுது, எந்த ஒரு செயலையும் நீங்க கடவுளுக்காக செய்யுங்க, மனிதருக்காக செய்யாதீங்க அப்படின்றதான் இறைவார்த்தை இல்லையா? அப்ப நம்ம எந்த செயலும் கடவுளுக்காக செய்யணும். அப்படி செய்யும் போது இந்த மாதிரி துன்பங்கள் வரதான் செய்யும் இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்துல உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்துட்டே நீங்களும் ஜெயிப்பீங்க. அப்ப நம்ம ஜெயிக்கணும், மேற்கொள்ள இந்த மாதிரி வர துன்பங்களை மேற்கொண்டு நம்ம நிலையா நிக்கணும். அப்படி இல்ல, ஒரு சோர்வாகி நான் இனிமே பணி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனையில சோர்வாகி ஊழியத்தை விட்டு பணியை விட்டு நம்ம சோர்ந்து முடங்கி இருந்தா அவங்களோட ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இது வரைக்கும் பார்த்தது வந்து ஸ்பிரிட் வீக்கா இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். விரக்தியான ஒரு நிலை, ஹோப்லெஸ், கவலையா இருக்கிறது, நான் ஏன் குடும்பம் அப்படின்னு இருக்கிறது, அலட்சியமான ஒரு போக்கு, ஒரு கோபமா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, உண்மையா ஒரு அதிகமான சோர்வோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நம்மளோட ஸ்பிரிட் வந்து வீக்கா இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ். இப்ப அடுத்து வந்து ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு நிலை வரும். அதாவது வந்து நம்ம சோதனைகள்ல ஒரு போராட்டங்கள்ல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படியும் இறை வார்த்தை கொண்டு அந்த வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற அந்த வெற்றி நிச்சயம்ன்ற உறுதி வந்து மனதுல இருக்கும். அந்த உறுதி எதனால வரும்னா இறை வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கையினால. சரியா? நம்ம நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்றது. பிலிப்பியர் 4:13 பாக்குறோம், என்னை வலுவுற்ற கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அப்ப கிறிஸ்துவோட துணை கொண்டு அவருடைய வார்த்தையின் மூலமா எல்லாத்தையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு. இதுக்கு நம்ம பைபிள்ல எக்ஸாம்பிள் பார்த்தா தாவீது இல்லையா? தாவீது வந்து கோலியாத்தை எதிர்க்க போறாரு. அவரு ஒரு சிறுவனா இருக்காரு. கோலியாத்து வந்து எவ்வளவு பெரிய உருவம் இல்லையா? நம்ம 6.5 முழம், அவருடைய படைக்கலங்கள் ஒண்ணு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்லி நம்ம இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய உருவத்துக்கு முன்னாடி சிறுவனா தாவீது இருக்காரு. அந்த இடத்துல அவர் உடல் வலிமையை அவர் பார்க்கல, அவருடைய ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது. கடவுளுடைய மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு, நான் வெற்றி நிச்சயம் அருவேன் அப்படின்னு சொன்னாரு, வெற்றி பெற்றாரு. அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி வெற்றி நிச்சயம்னு இருக்கிறாங்க யார் இருக்காங்களோ, எவ்வளவு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோடைய சிம்டம் தான் அது. ரெண்டாவது வந்து என்ன, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை பற்றி ஒரு அசராத நிலை. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு சகோதரியோட சாட்சி தான். ஒரு சகோதரி அவங்க வந்து திருமணத்துக்கு முன்ன அந்த டீனேஜஸ்ல இருக்கும் போதே அவங்களுக்கு கேன்சர் இல்லையா? அந்த கேன்சர் வந்து அவங்க வந்து ஒரு அழகான பெண், அந்த பெண் வந்து ஒரு அழகான தோற்றமுடையவங்க. ஆனா அந்த கேன்சர்னால அவங்க ட்ரீட்மெண்டால அந்த இதனால என்ன பண்றாங்க, உருவம் ரொம்ப மாறி ரொம்ப ஒல்லியாகி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க பார்க்கவே அவங்க உருவமே இல்லை அந்த மாதிரி. அப்ப அவங்க அந்த கவலையில வேதனையில ஒரு ஊழியக்காரத்தை ஜெபிக்க போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவங்க அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்களோட பழைய போட்டோஸ், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் நோய் வர்றதுக்கு முன்னாடி இருக்க போட்டோஸை ஒரு ரூம் ஃபுல்லா மாட்டுங்க, மாட்டி அந்த போட்டோவை பார்த்து இதை போல நான் மாறுவேன், இதை போல நான் மாறுவேன்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த சகோதரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, அவங்க வந்து இதை
விடாம சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த போட்டோஸை பார்த்து இது மாதிரி நான் மாறுவேன் மாறுவேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது 6 மந்த் முடிஞ்சது, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது. அந்த டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த நோயான அறிகுறிகள் எதுவுமே இல்லை, நல்லா ஹீல் ஆயிட்டாங்க, கியூர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணோட உடல் வந்து அவங்க பழைய அந்த போட்டோல இருக்க உருவம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப எவ்வளவு இது கடவுளை வல்ல அந்த அந்த இடத்துல அவங்க வந்து அந்த சூழ்நிலையை பார்க்கவே இல்லை இல்லையா? டாக்டர் ரிப்போர்ட்டையோ இல்ல அவங்க உடல் எப்படி இருக்குன்றதையோ இல்ல இந்த நோயோட ப்ராசஸையோ அந்த ட்ரீட்மெண்டோட ப்ராசஸ் எதை பத்தி அதை அசராம அவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சு அந்த போட்டோ மேல. அது மாதிரி நான் மாறுவேன் அப்படின்னு நம்புனாங்க. அந்த நம்பினபடி அவங்களுக்கு நடந்தது இல்லையா? அப்ப இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களோட ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஒரு காரியத்தை விடாது முயற்சி பண்ணி வெற்றி பெறுவது. ஒரு விஷயம் நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பார்க்க நம்ம இறைவார்த்தையை அறிக்கையிடுறோம். ஒரு பிரச்சனைக்காக ஒரு போராட்டத்துல வெளிவர விடாம முயற்சி செய்து அதுல இருந்து வெற்றி வெளிவருவது வந்து ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இது இல்லாம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் நிறைய பேர் நம்ம பாக்குறோம், பிரச்சனைகளுக்கான இறைவார்த்தைகளை கொடுக்குறோம். நம்மளே சில நேரம் அப்படி இருப்போம். என்னன்னா இறைவார்த்தை அறிக்கையிடுறோம், சோர்ந்து போனப்ப என்ன பண்றோம், இதை விட்டுட்டு இந்த மெத்தட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், மொட்டை போறது, நடந்து போறது, நவநாள் இப்படி ஏதாவது வேற ஒரு மெத்தட் பக்தி முயற்சிகள். சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, வேற்று தெய்வ வழிபாடுல கூட போயிடுறாங்க, அங்க போனா பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படியெல்லாம் இருந்தா ஸ்பிரிட் வீக்கா இருக்கு. ஆனா அது இல்லாம ஜீசஸ் மேலேயும் அவரோட வார்த்தை மீது நம்பிக்கை வச்சு அவரை ஃபோக்கஸ் பண்ணி அறிக்கைட்டு நான் வெற்றி பெறுவேன், என்னோட பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல வெளிவருவேன்னு சொல்லி எந்த சூழ்நிலை அசராம விடாமுயற்சி பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து வந்து எந்த சூழ்நிலையும் பரிசுத்தாவின் கனிகளை நம்மளால கொடுக்க முடியும். இது இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுக்கான சிம்டம் தான். ஒருத்தவங்க வந்து நம்மளை காயப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள நம்மளால அன்பு செய்ய முடியுதா, பிளஸ் பண்ண முடியுதா, அந்த இடத்துல அன்பின் கனியை நம்மளால வெளிப்படுத்த முடியுதா? அப்படி வெளிப்படுத்தினா நம்ம வந்து ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா போப் பயஸ் 10 அவர் வந்து போப்பா செலக்ட் ஆன பிறகு அவர் வந்து இந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கால வந்து அந்த சென்டர் ஆஃப் அந்த பால்கனியில வந்து நின்று பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு இல்லையா? மேல இருந்து பிளஸ்ஸிங் கொடுக்கும்போது கீழே மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மக்கள்ல ஒருத்தர் வந்து ஒரு சகோதரர் அவரை ரொம்ப திட்டுறாரு, உன்னோட பிளெஸிங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளால ரொம்ப அவரை போப்பை வந்து திட்டுறாரு. திட்டும் போது அங்க இருக்க போலீஸ் எல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப போப் பயஸ் 10 அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மேல இருந்து இறங்கி வந்து கீழே இறங்கி வந்து அவரை முதல்ல ரிலீஸ் பண்ண சொல்லி அவர் முன்னாடி போப் மண்டிட்டு என்னோட பிளெஸிங் உனக்கு வேணாம்ப்பா, ஆனா உன்னோட பிளெஸிங் எனக்கு வேணும், என்னைய பிளஸ் பண்ணுன்னு சொல்லி மண்டிட்டு தலை வணங்குறாரு. அப்ப அந்த நிமிடமே அந்த மனிதர் வந்து என்ன பண்ற சகோதரர் மனம் உடைஞ்சு அழுது மன்னிப்பு கேட்டு மனம் மாறாரு. அப்ப இந்த இடத்துல அவரோட போப்போட ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார் கனி. அந்த கனி அங்க வந்து அவருள்ள மனமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால பரிசுத்தாவின் கனிகளை வெளிப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது நம்ம சிம்டம். இப்ப வந்து ஸ்பிரிட் எப்படி வீக்கா இருந்தா என்ன சிம்டம்ஸ், ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன சிம்டம்ஸ்னு பார்த்துட்டோம். அப்ப வீக்கா இருக்க ஸ்பிரிட்டை நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு நமக்கு வேணும். என்ன அப்படின்னா நம்ம நிறைய நேரம் நம்ம வார்த்தைகள்ல படிச்சிருப்போம், மெசேஜ்ல கேட்டிருப்போம். இறை வார்த்தையின்படி பார்த்தா நம்ம ஸ்பிரிட்ல தான் யார் இருக்காரு, ஜீசஸ் இருக்கா. அப்ப ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, பெர்ஃபெக்டா தானே இருக்கு. அப்ப ஏன் அதை வந்து பலப்படுத்தணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். இந்த இடத்துல வந்து ஸ்பிரிட் வந்து பெர்ஃபெக்ட் தான், அந்த ஜீசஸ்ல இருக்காரு, அது ஃபுல்லா பெர்ஃபெக்டா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா அந்த பவர் நம்ம வெளியில வரணும், அதுக்குள்ள சக்தி வந்து வெளியில வந்து ஆன்மா சரியாகணும், உடல் சரியாகணும். அப்ப அந்த பவர் வெளியில வர்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் நம்ம செய்ய போறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் மூலமா என்ன அங்க நடக்குது அப்படின்னா நம்ம மைண்ட் ரெனியூவல் ஆகுது, ஹார்ட் வந்து பியூரிஃபை ஆகுது இல்லையா? நம்ம உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிடைப்பாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவார்த்தையில பாக்குறோம். உள்ளம் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல உள்ளன்னு சொல்றது சோல்ல உள்ள அந்த ஹார்ட் வந்து பியூரிஃபை ஆகணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த ஸ்பிரிட்ல இருக்க பவர், ஆவியில இருக்க பவர் வந்து வெளியில வரணும். வந்தாதான் இந்த ஆன்மா பியூரிஃபை ஆகும், உடல் வந்து சரியாகும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஆவி எப்படி பலப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இறைவார்த்தை பார்க்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 22 இறைவார்த்தை 30. 2 சாமுவேல் அதிகாரம் 22 இறைவார்த்தை 30. என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன், உன் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் நான் தாண்டுவேன். இந்த வார்த்தை தாவீதோட வாயிலிருந்து வந்தது இல்லையா? அப்ப அவர் வந்து யார், கடவுளோட துணையோட எப்படையும் நசுக்குவேன், எம்மதிலையும் தாண்டுவேன்னு சொல்றாரு. எந்த இதுல அவர் ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்தது, அவர் நம்பிக்கை வந்து கடவுள் மேல அவர் வச்சிருந்தார் இல்லையா? அதனாலதான் இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடியுது.
மார்க் 9:23 இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். அப்ப நம்புகிற எல்லாருக்கும், கடவுளோட அவரோட வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிற எல்லாருக்கும் எல்லாமே நிகழும் இல்லையா? அந்த நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆணிவேர் எதுனா நம்பிக்கையும் அன்புதான். அப்ப இந்த நம்பிக்கையை நம்ம வந்து வரணும். ஒருத்தர் நம்பிக்கை வரணும். நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்மளால நேர்க்கணும். அந்த நம்பிக்கை வரணும் வரணும்னு சொல்றோம். அது எப்படி வரும்? அது எப்படி வந்து அந்த நம்பிக்கை வரும்? அதை நம்ம எப்படி வளர்க்கணும்? அந்த நம்பிக்கையில நம்ம எப்படி வளரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு குழந்தை வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? உடல்ல வந்து வீக்கா இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? மில்க் குடுப்போம் இல்லையா? நெறைய புரோட்டீன், காம்ப்ளான், பூஸ்ட் என்னென்ன சத்து பவுடர்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு எப்படியாவது குழந்தைய ஹெல்த்தியாக்க மில்க் குடுப்போம். நம்மளுடைய கடவுள் நமக்கு ஒரு மில்க் குடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தா 1 பேதுரு 2:3ல என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிதாக பிறந்த குழந்தைகள போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பால நீங்க அருந்துங்க. அத நீங்க அருந்துவதால் மீட்பில் வளருவீர்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த பால் வந்து என்னது? கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து பருகும்போது நம்ம ஆவி பலப்படும். அது மட்டும் போதுமா? பருகுனா மட்டும் போதுமா? இல்ல. ரோமையர் 10:17 என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தை? அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். அப்ப அறிவிக்கணும். வார்த்தைய நம்ம அறிவிக்கணும். வார்த்தை நம்ம வாயார அறிக்கையிடும் போது நம்ம காதுகள் அதை கேக்குது. அப்ப வாயார அறிக்கையிடும்போது காதுகள் தொடர்ந்து அதை கேக்குது. கேட்கும்போது நமக்கு நம்பிக்கை உண்டாகுது. அந்த இடத்துல சரியா உண்டாகும். தொடர்ந்து நம்ம இதை செய்யும்போது நம்பிக்கையில நம்மளால வளர முடியும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்பிக்கை வளரணும். நம்ம வந்து நிறைய வார்த்தையை அறிக்கையிடணும்னு பார்த்துட்டோம். அப்ப நிறைய கடவுளின் வாக்குத்தத்தங்கள் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாத்தையும் அறிக்கையிட ஒரே நேரத்துல முடியாது இல்லையா? அப்ப நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம பிரச்சனைக்கு எந்த வார்த்தைகள் நமக்கு வந்து நம்ம பிரச்சனைக்கு தேவை, நம்ம எந்த இடத்துல நம்ம பலவீனமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த இடத்த நம்ம வந்து பலப்படுத்தணும். அப்ப இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம் பார்க்க நம்ம உடற்பயிற்சி செய்யறோம். நம்ம உடல் வலுப்பெற என்ன செய்யறாங்க? உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்தையும் வலுப்படுத்த ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா? இப்ப ஆர்ம்ஸ் வந்து பலமா இருக்கும்னா என்ன செய்யணும்? டம்பிள்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப அது மாதிரி ஒவ்வொரு உடல்ல ஒவ்வொரு பகுதிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு பலப்படுத்த. அப்ப அதே மாதிரி நம்ம வந்து ஆவியில எந்தெந்த இடத்துல பலவீனமா இருக்கும், என்னென்ன பிரச்சனையில இருக்கும், அதை அதை செலக்ட் பண்ணி அதுக்கான இறை வார்த்தைகளை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடும் போது அந்த இதுல இருந்து நம்ம வந்து விடுதலை பெற முடியும். இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட வாயின் வார்த்தைகளை வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? அதுல நம்ம கவனமா இருக்கணும். இப்ப ஆவியை பலப்படுத்துவது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்வும் சாவும் நம்ம நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ எதை விதைப்பாதையோ அதை அறுவடை செய்வேன்னு சொல்லி நம்ம இறை வார்த்தைகள் பார்க்கிறோம். நாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து ஒரு நெல் மணியை போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த நெல்லு வந்து எப்படி முளைச்சு ஒரே ஒரு நெல்மணி தான் கொடுக்குமா? இல்ல. நிறைய நெற்பயிர்கள் ஒரு செடியில வரும் இல்லையா? அப்ப நம்ம இதே மாதிரிதான் இறை வார்த்தையை விதைத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இறை வார்த்தை வளர்ந்து பல நன்மைகளை நமக்கு வாழ்வு கொடுக்கும். ஆனா அதே ஒரு இறை வார்த்தைக்கு முரண்பாடான எதிர்வார்த்தைகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா அது வளர்ந்து தீமைகளையும் நமக்கு சாவதான் கொடுக்கும். ஓகேவா? அப்ப நம்ம வாயின் வார்த்தைகளை நமக்கு கவனமா இருக்கணும். இந்த இடத்துல பைபிள்ல எக்ஸாம் பார்த்தா தொடக்க நூல் அதிகாரம் 1:1 பிதா வந்து முத உலகத்தை படைக்கும் போது அவர் பார்க்கும்போது மண்ணுலகு எப்படி இருந்துச்சு? உருவமற்று வெறுமையா இருந்தது. ஆள் திரளின் மீது இருள் பரவி இருந்தது. இதைத்தான் பிதா பார்த்தாரு. பார்த்தோன்னே ஐயோ இருளா இருக்கே அப்படின்னு சொன்னா மொத்தமும் இருளா போயிருக்கும் அப்படிதானே? ஆனா பிதா பார்த்ததை பேசல. எதை பார்க்க போகணும்னு நினைச்சாரோ அதை பேசினாரு. தந்தையாம் கடவுள் என்ன சொன்னாரு? ஒளி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எதை பார்க்க விரும்பினாரோ அதை பேசினாரு. அது உண்டாச்சு. ஒளி உண்டாச்சு. அப்ப நம்மளும் பிரச்சனையை பேசக்கூடாது. அது வளரும். பிரச்சனையை பல நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னு நினைக்கிறோமோ விரும்புறோமோ அதை நம்ம பேசணும். பேசும்போது அது நமக்கு கட்டாயம் நடக்கும். கடவுளின் வார்த்தையை நம்ம அந்த கடவுளுடைய வார்த்தையை வந்துட்டு நம்ம சரியா இறை வார்த்தையின் அடிப்படையில நம்பிக்கையோடு கடவுளின் சித்தப்படி நம்ம பேசும்போது அந்த வார்த்தை கட்டாயம் நடக்கும். இப்ப வார்த்தையை நம்ம அறிக்கையிடுறோம். அறிக்கையிடும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த வார்த்தைய வான தூதர்கள் ஏஞ்சல்ஸ் எடுத்து செயல்படுத்துவாங்க. இறை வார்த்தையில எபிரேயர் அதிகாரம் 1 இறை வார்த்தை 14 என்ன சொல்லுது அப்படின்னா வான தூதர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அடுப்பப்பட்டவர்கள் அல்லவா அப்படின்னு இருக்கு. அப்ப வானதூதர்கள் யார் அப்படின்னா கடவுள் நமக்கு ஊழியம் செய்ய அனுப்பிய பாடி கார்ட்ஸ் தான். சரியா? காவல்துறைகள். இப்ப இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு. வந்து அவருக்கு சுத்தி பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இல்லையா? இருக்காங்க.
அப்ப அந்த உலகத்தை இந்த நாட்டை ஆள்றவருக்கே அப்படின்னா நம்ம கடவுளின் பிள்ளைகள், நமக்கு பாடி கார்டா வானதூதர்களை கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு நம்ம கட்டளையிடும் போது அவங்க நமக்கு ஊழியம் செய்வாங்க. ஆனா இது எல்லாமே இது அன்போட செய்யணும். நம்ம இறை ஆட்சியில எல்லாமே அன்புதான். அதனால நம்ம அன்போடு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது நிச்சயம் வானதூதர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, செயல்படுவாங்க, கட்டளைகளை நிறைவேற்றுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து அன்போடு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த வானதூதர்கள் செயல்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம கடவுளுடைய வார்த்தை வந்து நம்மளுடைய கடவுளின் பிள்ளைகளாகிய நம்மளோட வார்த்தை கடவுளுக்கு ஏற்ற வார்த்தையா இருக்கணும். இறை சித்தத்தின்படி, இறை வார்த்தையின்படி அமையும் போது மட்டும்தான் அதை வந்து வானதூதர்கள் எடுத்து செயல்படுத்துவாங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தா எலிசா இறைவாக்கினர் இல்லையா? எலிசா இறைவாக்கினர் வந்து அழிக்கிறதுக்காக சிரியா நாட்டு அரசர் வந்து ஒரு பட்டாளத்தையே அனுப்புறாரு இல்லையா? அனுப்பும் போது அவர் என்ன சொல்றாரு? கடவுளே உங்களோட கண்களை குருடாகிரும்னு சொல்றாரு. அவர் இறைவார்த்தை என்ன சொல்லிருக்காரு? எலிசா சொன்னது போல கடவுள் செய்தான்னு இருக்கு. அப்ப இங்க யாரு சொல்றா? எலிசா சொல்றாரு, கடவுள் செய்யறாரு. அப்ப நம்மளும் இறை வார்த்தையின்படி கடவுள் சித்தத்துப்படி பேசும்போது அதை வந்து வானதூதர் செயல்படுத்துவாங்க, கடவுள் அதை செய்வார். சரியா? இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இறை வார்த்தையை நம்ம அறிக்கையிடணும்னு சொல்லிட்டோம். செலக்ட் பண்ணி அறிக்கையிடணும் அப்படின்னு நிறைய இறை வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இப்ப வந்து உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரு 5 பிரச்சனைக்குள்ள வந்துரும். இப்போ முதல்ல வந்து உடல் நோய் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு இந்த 5 பிரச்சனைக்குள்ளதான் ஒவ்வொரு குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பாங்க இல்லையா? உடல் நோய் அப்படின்னு சொன்னா உடல் நோய்க்கான வார்த்தை நமக்கு தெரியும். 1 பேதுரு அதிகாரம் 2:24 இயேசுவின் காயங்களால் குணமடைந்துள்ளோம். இந்த வார்த்தைய நம்ம தொடர்ந்து அறிக்கையிடும் போது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம குணம் பெற முடியும். அதே மாதிரி கடன் பிரச்சனைக்கு பிலிப்பியர் 4:19 இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து அறிக்கையிடும் போது நம்ம பிரச்சனை தீர்ந்துடும். கடன் பிரச்சனை ஏன்னா தந்தையாம் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், நம்ம கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப சமாதானத்துக்கு எபேசியர் 3:14 இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து அறிக்கையிடும் போது குடும்ப சமாதானம், அமைதி உண்டாகும். அது மாதிரி பாவத்திலிருந்து வெளிவரணும், ஒரு பாவ பழக்கத்திலிருந்து வெளிவர முடியல, இப்படி நிறைய மக்கள் இருக்காங்க அந்த பிரச்சனை. அது வந்து ரோமையர் அதிகாரம் 6:22 இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து ரோமையர் 6 அதிகாரம் 6 வார்த்தை 22 இதை அறிக்கையிடும் போது நம்ம பாவத்திலிருந்து நம்மளால மீள முடியும். அந்த பழக்கத்துல இருந்து பயத்திலிருந்து வெளிவரனா 2 தீமோத்தேயு 1:7 கடவுள் போல இல்லத்தில் அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து அறிக்கையிடும் போது எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளால வெளிவர முடியும். இது எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய வார்த்தைகள். எல்லா பிரச்சனைக்கு ஒரே ஒரு கடவுள் ஒரு வேக்சினேஷன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா கலாத்தியர் 3:13-14 இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து அறிக்கையிடும் போது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கட்டாயம் இந்த வார்த்தையை அறிக்கையிடணும். ஏன்னா இதை அறிக்கையிடும் போது நம்ம எந்த பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து வெளிவர முடியும். மேலும் எந்த பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ள நுழையாம நம்மளால நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா இது கடவுள் நம்ம கொடுத்த வேக்சினேஷன். சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இந்த பலவீனமான ஸ்பிரிட் நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் செய்யணும். உடலை வலுப்படுத்த என்ன செய்யறோம்? உடற்பயிற்சி செய்யறோம், சத்தான உணவுகள்லாம் எடுத்துக்கொள்றோம். அப்ப நம்மளும் ஆவி பலமடையணும்னா என்ன செய்யணும்? இறை வார்த்தையை பருகணும், இறை வார்த்தையை உட்கொள்ளணும், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் விடாம இறை வார்த்தையை அறிக்கையிடணும். இதை செய்யும் போது எல்லாமே ஆனா இதுல எல்லாமே என்ன செய்யணும்? நம்ம இறை வார்த்தையில பாக்குறோம் 1 தீமோத்தேயு 4:7 உடற்பயிற்சி ஓரளவுக்கு தான் பயன் தரும், ஆனால் இறை பற்றி எல்லா வகையிலும் பயன் தரும். அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் செய்யும் போது நம்ம ஆவி பலப்படும். ஆவி பலப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்மாவும் நம்ம உடலும் பலப்படும். சரியா? நம்ம அப்ப இந்த இடத்துல நம்ம இது எல்லாமே செய்யறோம், இந்த எக்ஸசைஸ் செய்யறோம் அப்படின்னா இது வந்து அன்பின் அடிப்படையில இருக்கணும். இந்த இடத்துல நம்ம அன்போடு ஒவ்வொன்றையும் மகிழ்ச்சியோடு செய்யறோமா? ஒவ்வொரு போராட்டத்துல இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள விரைவார்த்தை அறிக்கையிட நம்ம மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு செய்யறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம நம்ம நம்மளோட ஜெபத்துல நிறைய நேரங்கள் எது இருக்கு? ஜீசஸ போக்கஸ் பண்றோமா இல்ல ஜீசஸ்ல இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கணும்னு போக்கஸ் பண்றோமான்னு பார்க்கணும் இல்லையா? ஜீசஸ போக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்ன தேடுங்க, என்னோட ஆட்சியை தேடுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப அவரை பார்க்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஊழியம் செய்யறோமா? அவருக்கு பிடிச்ச மாதிரி என் குடும்பம் இருக்கா? அவருக்கு என்ன பிடிக்கும்? நான் என்ன செய்யணும் அவருக்கு? அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம எத்தனை நாள் பேசியிருக்கோம், இந்த மாதிரி எத்தனை நாள் ஜெபிச்சிருக்கோம். அப்ப இந்த பார்க்கணும். இந்த இடத்துல அன்பின் அடிப்படையில் நம்ம எப்படி ஜீசஸ பார்க்கிறோம் அப்படின்றது முக்கியம். இந்த இடத்துல என்னோட சாட்சி இந்த இடத்துல ஒரு சின்னதா பகிர்ந்துக்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இறைவார்த்தை எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்பவுமே எனக்கு என்னோட வாயில வந்த எதிர்மறையான வார்த்தைகளா நிறைய பிரச்சனைகள் என்னோட லைஃப்ல இருந்தது.
அது எல்லாமே நான் அதனால எப்பவுமே எனக்கு சந்தோஷம் வந்தா அடுத்து உடனே ஒரு துன்பம் வரும்ன்ற ஒரு பயம் எப்பவுமே இருக்கு. அது என் சந்தோஷத்த கூட என்னால சந்தோஷமா நான் முழுமையா அனுபவிக்க மாட்டேன். அடுத்து ஒரு இது வந்துருச்சுன்னு அடுத்து உடனே ஒரு கஷ்டம் வரும். இப்படின்னு அது மாரி எத குறிச்சாலும் பயம் இருக்கும் எனக்கு நெறையா. ஏதாவது ஒரு டெத்ல இறந்துட்டாங்கன்னா, இந்த மாரி நமக்கும் வந்துருமோ? இந்த மாரி குடும்பம் இப்படி ஏகப்பட்ட பயங்கள் எனக்கு இருந்தது. அது மாரி ஒரு 4 இடத்துல காலேஜ் டேஸ்ல இருந்தே எனக்கு வந்து பேச மாட்டேன். ஒரு செமினார் குடுக்கணும்னா கூட அவ்வளோ பயப்படுவேன். ரொம்ப இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். அந்த சமயத்துல கூட நான் கிளாஸ் எடுக்கும்போது அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். ஏன்னா, எனக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். மேல ஒரு கொஞ்சம் பேருக்கு முன்னாடி நின்னு பேசணும் அப்டின்னா. இப்ப இதை வந்து தொடர்ந்து நான் வந்து 2 தீமோத்தேயு 1:7 அறிக்கையிட்டேன். கடவுள் கோலை உள்ளத்தில்ல வல்லமையும், அன்பும், கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை எனக்கு வழங்கியுள்ளார். இத தொடர்ந்து சொன்னேன். பிலிப்பியர் 4:13 என்னை வலுவூட்டுற கிறிஸ்துவின் துணை கொண்டு எல்லாவற்றையும் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எப்பல்லாம் எனக்கு இந்த பலவீன பயம் வருதோ, அப்பல்லாம் இத தொடர்ந்து தொடர்ந்து நான் அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். இப்ப என்னால அந்த பயத்துல இருந்து வெளிவர முடிஞ்சுச்சு. ஈஸியா இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் இறை செய்தி குடுக்குறேன்னா, அந்த வார்த்தையின் வல்லம். இந்த பயத்துல இருந்து வெளிவந்திருக்கேன். நம்பிக்கையில வளர்ந்து ஆண்டவர் எனக்கு இது ஆண்டவருடைய அருளால என்னால குடுக்க முடிஞ்சது. அதுக்காக நான் இந்த இறை செய்திய ரெடி தயார் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னோட ஆவியில எந்தெந்த இடத்துலலாம் பலவீனமா இருக்கேன் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு இன்னும் நான் ஸ்பிரிச்சுவல் எக்சர்சைஸ அதிகப்படுத்தணும் அப்படின்றதையும் கடவுள் எனக்கு கற்றுக் குடுத்தாரு. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அன்பு தந்தையே, அப்பா நன்றி அப்பா. அந்த நேரத்துல இதோ இந்த இணைப்புல இருக்க ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா என் அருள் உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துல எங்க ஒவ்வொருடைய பலவீனங்கள் இதோ இந்த ஆவியில நாங்க எந்தெந்த இடத்துல பலவீனப்பட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த இடத்த நாங்க அப்படியே ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்சர்சைஸ் அதிகப்படுத்தி ஆண்டவரே அந்த பலவீனத்தை எல்லாம் பலமா மாற்ற உம் அருள் வேண்டி நிற்கிறோம். ஆமென்.